பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் 27:25. மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அப்போஸ்தலர் 27:25. பவுல் தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடம் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும் அறிவித்து கொண்டிருந்தான். இதனால் யூதர்கள் தேவாலயத்திலே பவுலை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் கொண்டு சென்றார்கள். பவுல் எல்லோருக்கும் முன்பாகவும் தேவ அனுக்கிரகம் பெற்று, நான் இந்த நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் என்று தன்னுடைய நியாயத்தை விளக்கி சத்தியத்தை கூறினான். இதை கேட்ட ராஜாவும் தேசாதிபதியும் தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு இவனை விடுதலை பண்ணும்படியாக பவுலையும் காவலில் இருந்த வேறு சிலரையும் யூலியு என்னும் 100 அதிபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இவர்களை ஆசியா நாட்டில் விட வேண்டும் என்று கப்பல் ஏற்றி புறப்பட்டார்கள். கப்பல் புறப்பட்டு வந்து கொண்டிருந்த போது வழியில் கிளவுதா எனப்பட்ட ஒரு சிறு தீவின் அருகில் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போய் இருந்தார்கள். அப்பொழுது பவுல், திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நமக்கு எதிரான சூழ்நிலையை பார்த்து நமக்கு கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் திட்டங்களையும் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் வரை கர்த்தர் நம்மை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு திடமனதாய் இருப்போம். கர்த்தர் பவுலுக்கு சொன்னவைகளை நிறைவேற்றும்படியாய் பவுலை புயல் மலைக்கு தப்புவித்தவர் நமக்கும் சொல்லியவைகளை நிறைவேற்றும்படியாய் நமக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்புவிப்பார். எனவே திடமனதாய் இருங்கள், ஒருவருக்கொருவர் கருத்தாய் ஊக்கமாய் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். இந்த காலத்தில் பாடுகளோடும் வேதனையோடும் தேவையோடும் இருப்பவர்களுக்காகவும் அவர்கள் கர்த்தருக்குள் திடன் கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் கர்த்தருடைய ஜனங்கள் யாவரும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அவர்கள் திடமனதாய் உறுதியான விசுவாசத்தில் காத்திருக்க நாம் ஜெபிப்பதே நம்முடைய கடமை. இதுவே கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. எனவே ஜெபிப்போம். கர்த்தர் பதில் கொடுத்து பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியில் செய்து மகிமைப்படுவார், நம்மையும் மகிமைப்படுத்துவார். அம்மேன். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் கருத்தாய் ஜெபிப்பதையும் ஊக்கமாய் ஜெபிப்பதையும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு பதில் கொடுக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுக்கு எதிராக எழும்பிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாங்கள் திடமனதாய் இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதை காணக்கூடிய கிருபையை, பலத்தை, விசுவாசத்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.